வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதியில் ஒரு பகல் நேரம் ஒரு 11 மணி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு இந்து கோயில் இருக்குது. அந்த இந்து கோயில் பக்கத்தில் ஒரு வாலிபர் வாலிபர்னா ஒரு 18 19 வயசு இருக்கிற வாலிபர் மைக் அடித்து கீழே விழுந்து கிடக்கிறாரு. விழுந்து கிடக்கும்போது அவர் பசியில் சாப்பிடாம மைக் அடித்து விழுந்துட்டுருக்காரு. அந்த பக்கமாக வேற்று மதத்தை சார்ந்தவர் ஒருத்தர் அப்படியே போயிட்டுருக்காரு. போகும்போது இவர் சத்தம் போடுறார். ஏன்னா அதிகமாக நடமாட்டம் இல்லாத பகுதி. கூப்பிட்றாரு, ஐயா ஐயான்னு கூப்பிட்றாரு. இவர் என்ன ஏதுன்னு தெரியாமல் கிட்ட போய் என்னன்னு கேட்குறாரு. எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்றாரு. ஏதாவது கொடுங்கன்னா என்கிட்ட இப்போ எதுவும் இல்லை, இந்த காசு இருந்தான்றாரு. எல்லா காசுலாம் வேணாம், எனக்கு சாப்பாடு தான் வேணும் அப்படின்றாரு. அவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஹோட்டல் அந்த பக்கத்தில் எதுவும் ஹோட்டலும் எதுவும் இல்லை. அப்புறமா என்ன பண்ணுறாரு, அந்த கோயில் ஒன்று இருக்குது, இந்த கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிறாரு. 11 மணிக்கு காலை பிரசாதம் கொடுக்குறாங்க அந்த கோயிலில். போகிறாரு. போயிட்டு அவர் வேற்று மதத்தை சார்ந்தவர் இல்லையா, இருந்தாலும் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அந்த பிரசாதம் கொடுக்குற லைனில் க்யூவில் போகிறாரு. போய் பார்க்குறாரு. அந்த பிரசாதம் கொடுக்குறவங்க பார்க்குறாங்க இவரை. பார்த்துட்டு என்னடா அது ஒரு வேறு மதத்தை சார்ந்தவராக இருக்காரே, வாங்குவாரோ வாங்க மாட்டாரோ அப்படின்ட்டு சரின்ட்டு ஒரு பிளேட் எடுத்து சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க. சாப்பாடு எடுத்து போய் ஒருத்ததும் வாங்கிக்கிறார். சந்தோஷமாக வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கார். போகும்போது அந்த உணவு கொடுத்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, ஐயா நீங்கள் அதை சாப்பிட்டீங்களா அப்படின்னாரு. அப்போ தான் டக்குன்னு ஏதோ நம்ம ஏதோ கீழே கொட்ட போகிறோம்னு நினச்சிட்டு அதில் ஒரு இதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு அப்புறம் அப்படியே போகிறாரு. போயிட்டு அந்த இளைஞர் மயக்கம் அடித்து கிடக்கிறார் இல்லையா, அந்த இளைஞருக்கு அதை கொடுக்குறாரு. அதை கொடுத்த உடனே அவர் ரொம்ப ஆர்வமாக டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு இவர் போகும்போதே ரொம்ப தண்ணியும் பிடிச்சிட்டு போகிறாரு. தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் இளைப்பாறுறாரு. நான் இளைப்பாறினோடனே ஐயா நான் இது மாதிரி வெளியூருக்காக வேலைக்கு போனேன், அங்கே ஒரு இடர்பாடு ஆகிடுது, அதனால் திரும்பி வர வழியில் சாப்பிட முடியாமல் போயிடுது, அதனால் நான் மயங்கி ஊந்துட்டேன். நல்ல வேலை நீங்கள் இந்த சாப்பாட்டை கொடுத்து என்னை உயிர் காப்பாற்று வந்தீங்க ரொம்ப நன்றியோடு இது பண்ணுவார். அவர் அப்புறம் அந்த வேறு மதத்தை சார்ந்தவர் ஒன்று அப்படியே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன வேலை தெரியும், நான் எந்த வேலை செஞ்சாலும் எந்த வேலை சொன்னாலும் செய்வேன் அப்படின்னாரு. சரி நான் அங்கே கூப்பிட்டுட்டு அவரை அழைச்சிட்டு போய் அவர் வேலை செய்கிற இடத்துல அவர் வேலை செய்ய விட்டு அவரை சந்தோஷமாக வாழ வைப்பார். இதில் மதம் என்பது நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டுக்காக பிரிவினை தானே தவிர இறைவன் என்பது எல்லாருக்கும் ஒன்று தான். எல்லா மதத்துக்கும் இறைவன் என்பது ஒன்று தான். அதனால் மனித நேயம் தான் ரொம்ப முக்கியம். மதம் முக்கியம் இல்லை, மனித நேயம் தான் முக்கியம். அந்த மனித நேயத்தோடு அந்த வேற்று மதத்தை சார்ந்தவர் அந்த இளைஞருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததும், அந்த வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லைன்ட்டு அந்த உணவு கொடுத்ததும் எல்லாமே மனித நேயம் தான் தவிர மதங்களை பற்றிய விஷயங்கள் இல்லைன்றது அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.